சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மருமகனுக்கும் மாமியாருக்கு வர பிரச்சனை அதிகமா, மாமியாருக்கு மருமகளுக்கு வர பிரச்சனை அதிகமாக பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இங்கே பெண்ணுக்கு பெண்ணு தான் இங்கே எதிரியா இருக்காங்க. புரிதல் குறைபாடு இல்லை, ஆம்பளை பிள்ளை தான் பெற்றுக்கணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை கொடுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு இல்லைங்களா? இப்போல்லாம் அந்த மனம் இல்லைங்க. இப்போ ஆணும் பெண்ணுமே ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட கேட்குறோம் இல்லைங்களா, பேசும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு எப்போ சார் குழந்தை பிறக்கும், ஜாதக ரீதியாக சொல்லுங்கள் சார். நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. இன்னைக்கு நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பதிவுல சாரே சொல்லியிருப்பாரு, அதாவது தெருவுக்கு தெருவு டீ கடை மாதிரி வந்து இப்போ ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த குழந்தை இன்மைன்ற பிரச்சனை மக்களா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் உருவாக்கிக்கிட்டதா, இல்ல அதுக்கு ஜாதக ரீதியா கோளாறு இருக்கா, இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறையில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமான்றது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மருத்துவ ஜோதிடர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடென்டிட்டியே வந்து ஒரு வீட்டுக்கு 15-18 பிள்ளைங்க இருக்கும். அது அப்படியே குறைஞ்சு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கே 10 வருஷம் தவம் இருந்தேன், 12 வருஷம் தவம் இருந்தேன்னு சொல்றாங்க. இது கேட்க வந்து ரொம்ப நெருடலாகவும் மனசுக்கு கனமாகவும் இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியாக ஃபஸ்ட்டு இது அணுகலாம் அப்படின்னா, 9ஆம் இடம் குரு அப்படிங்கிற கிரகம் யார் ஜாதகத்தில் எதாவது வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து குழந்தை பிறப்பு தாமதமாகிறத தொடர்ந்து பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா கருக்கலைதல் அடிக்கடி அவங்க வீட்டில் ஏற்படுது. இது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் சந்திரன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, சந்திரன் வந்து ராகு கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஏன்னா சந்திரன் தான் இந்த கர்ப்பப்பை குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் இடம். அப்போ அவங்களுடைய ராசியை என்ன சொல்லப்போனால், பெண்களுடைய ஜாதகத்தில் ராசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கடகம், இந்த விருச்சகத்தில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ விருச்சக ராசிக்காரவங்களுக்கு கடகராசிக்காரன் குழந்தைய பிறக்காதான்னு கேட்டக்கூடாது. அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ராகுக்கு இதோட டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பு ஆகிறத தடை தாமதம் ஏற்படுது, அல்லது அவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தா நீர் கட்டிகள் மாதிரியான பிரச்சனை, பிசிஓடி, சதக்கட்டிகள் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ ஜாதக ரீதியாக ஆண் ஜாதகத்துலேயுமே சரி, சூரியன் வந்து டேமேஜாக இருந்தாலும் சரி, ஏன்னா அதுதான் உருவாக்கும் திறனை வச்சுருக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது வந்து சூரியனும் குருவும் தான். 5ஆம் இடம் 9ஆம் இடம் இது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு, சீக்கிரம் குழந்தை பிறந்தது. இதில் எங்கேயா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க ஒன்று லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, அல்லது லேட்டாக தான் கிடைக்கிது, அல்லது தடையாகி அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஓகே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஜாதக ரீதியா வந்து குழந்தை இன்மை இருக்கா, குழந்தை இன்மை அப்படின்னு சொல்றது வந்து இப்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய மருத்துவ ரீதியா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ வீட்டிற்கு கட்டாயமாக ஒரு குழந்தை அப்படின்றது உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகமோ ஒரு ஆணோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, இவங்களுக்கு குழந்தை தாமதமா பிறக்கும் அப்படின்னு தெரியுமா? ஆமாங்க, அதை தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இல்லைங்களா. ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாக தான் ஆகுது. அவங்களுக்கு ஒன்று அந்த நீர்த்த விந்துக்களாக இருக்கலாம், அல்லது உயிரணுக்கள் குறைபாடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் அவருக்கு ஆண் ஜாதகத்தில். பெண்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், சதைக்கட்டிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனில் வரும் பொழுது அவங்களுக்கு இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது ஒன்று அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐவிஎஃப், இந்த மாதிரி எல்லாமே வந்து மாற்றும் ஒரு முறை மூலமாக அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமை நீடிக்க வந்துட்டு ஃபியூச்சர்ல நிறைய பேர் சொல்றாங்க, நேச்சுரலாவே உறவு வைத்து கொண்டு ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பர்சன்டேஜ் அப்படின்றாங்களே. இது உண்மையா இல்ல மக்களா உருட்டுறாங்களா? இல்லைங்க, இது பயமுறுத்துற வேலைங்க. அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து அந்த ஜாதக ரீதியாக சில சிக்கல் இருக்குது, சிலருக்கு ஃபிசிக்கலாக வந்து சில ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆகுறது இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்க, அல்லது அவங்க வந்து ரொம்ப நாளாக மருத்துவம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் நார்மலாக இப்போவும் நார்மல் டெலிவரி ஆகிட்டு தானே இருக்குது. 2 குழந்தை 3 குழந்தை 5 குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் அது இருக்குதா இருக்குது. இப்போது ஒரு நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 5 பிள்ளை இருக்கும். ஆமாம். அந்த குழந்தைக்கு 5ஆ பிறந்த பிள்ளைக்கு 5 லைன் பேர் வச்சுருப்பாங்க. சில இடத்துல போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா வரிசையாக 4 பிள்ளை பொம்பளை பிள்ளை பெற்றுருவாங்க. 5ஆவதாக பொம்பளை பிள்ளை
பிறக்கணும் இதோட போதும் பொண்ணுன்னு இப்போ சொல்கிறதுக்காக தான் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இவங்க போதும்னு இருக்க வேண்டியதானே, அந்த பிள்ளைக்கு ஏன் போய் அந்த பேர் இல்லைங்க. நான் இவங்க ஏன் போதுன்னு இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மண்ணில் இல்லை. இது வந்து கொஞ்சம் எனக்கு முன்னாடி இந்த தலைமுறையில் நமக்கு முன்னாடி இந்த தலைமுறைக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது. ஆம்பளை பிள்ளை தான் பெற்றுக்கணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை கொடுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு இல்லைங்களா. இப்போல்லாம் அந்த மண்ணில் இல்லைங்க. இப்போ ஆணும் பெண்ணுமே ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட கேட்குறோம் இல்லைங்களா, பேசும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு எப்போ சார் குழந்தை பிறக்கும், ஜாதக ரீதியாக சொல்லுங்கள் சார், எங்கள் 2 ஜாதகத்தில் எப்போ தான் இருக்குது, நான் கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைய எதுவும் ஃபார்ம் ஆகலை, சொல்லுங்கள் சார். பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குமா, உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மாமனாரோ மாமியாரோ அல்லது யாரோ ஒருத்தவங்க என்ன பிள்ளை பிறக்குன்னு கேட்பாங்க. அப்போ இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை எனக்கு எப்போ குழந்தை பிறக்குன்னு கேட்குறோம் நிப்பாட்டிக்கிறாங்க. அது ஆனா பின்னர் பற்றி அவங்க கவலையப்படுறதில்ல, அவங்க 2 ஒன்றா தான் நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க தான் வந்து பையனா பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்வாங்க. அப்படி ஒன்றும் பார்க்கவே முடியாது, நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி விட்டுருவேன். அப்படி சொல்லவும் கூடாதுங்க. இன்றைக்கு இப்போ இந்த மீடியா வழியே சொல்கிறோம், நிறைய பேர் வந்து ஜோசியர்கிட்ட போய் ஆம்பளை பிள்ளை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கேட்குறாங்கல்ல. இதுவே வந்து சட்டப்படி தவறு தானே. இன்றைக்கி ஒரு ஸ்கேன் சென்டர் போனீங்கன்னா அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்வது சட்டப்படி தவறு, அது மீறி சொன்னால் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஆக்ட் இருக்குது. அப்போ ஒரு மருத்துவம் படித்த ஒரு டாக்டர்களுக்கே அந்த சட்டம் இருக்கும்போது ஜோசியக்காரருக்கு அது இருக்குன்னு தானே. அப்போ ஜோசியக்கார்ட்டையும் கேட்கக்கூடாது, ஜோதிடரும் சொல்லவும் கூடாது இல்லைங்களா. இது கண்டிப்பாக வெளியே போச்சுன்னா நான் ஜோதிடரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு வழி இது மாதிரி சொல்லவே கூடாதுங்க. அது நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கூட அது சொல்ல தேவையில்லை. என்ன பிள்ளையா இருந்தா என்னங்க, நல்லபடியாக வளர்க்க வேண்டியது தானே. கரெக்ட். ஆமா. அதாவது ஒரு சில பாட்டிமா சில பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்ப நான் கேட்க போற கேள்வி வந்து கிராம பகுதியில கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த இடத்துல எல்லாம் எப்படின்னா, முதல் புள்ள வந்து கட்டாயமா பொம்பளை புள்ளையா பிறந்தா அந்த வீட்டையே தூக்கிடும், பொம்பளை புள்ள வந்து மகாலட்சுமிக்கு ஈடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சொல்லிட்டு தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, முதல்ல பிறக்கிறது பொம்பளை புள்ளையா பிறந்தா அந்த வீட்டுல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும். இதெல்லாம் யாரு சார் கிளப்பி விடுறா? அது அவங்க மனநிலை தாங்க. அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும், அல்லது ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா கஷ்டப்படுவாங்க, 3ஆவதா பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும், 5ஆவதா பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும்லாம் உருட்டுறாங்க. இதெல்லாம் உருட்டு தான். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ மழலை செல்வம் தான் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே செல்வமாக தான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர இதில் ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லவே இல்லை இல்லைங்களா. அப்போ இதெல்லாமே வந்து அவங்க கற்பனை. அவங்க இன்னும் அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், அதுக்காக எல்லாருமே அதே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. அப்போ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒன்றுங்க. நம்ம ஏன் இங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கா தவிர எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும், சரி உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், நீயே ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது சரி, இது நல்லா போச்சு போங்க இல்லைங்களா. ஆம்பளை இருக்க வேண்டியது தானே. அப்போ யாராருன்னா ஆம்பளை பிள்ளை கேட்குறீங்களோ ஆம்பளைய போய் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்குது. உனக்கு பொம்பளை பிள்ளையே பிடிக்காதுன்னு நீ உன் பொண்டாட்டி பொம்பளை தானே இல்லைங்களா. அது தவறுங்க. இது இந்த மாதிரி மனநிலையை முதல்ல மாற்றணும். இது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரப்புறங்களில் இந்த எண்ணங்கள் குறைஞ்சிட்டு வருது. கிராம பகுதியில் இன்னமும் பழைய ஆளுகள் அந்த மைண்ட் செட்டில் சார் அப்படி சொல்ல முடியல சார். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. நம்ம சொல்றோம் நகர வாழ்க்கையில வந்து மக்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க, அப் டு டேட் ட்ரெண்ட்ல இருக்காங்கன்னு. இப்பவும் இந்த சிட்டியில நிறைய பேர் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு தன்னோட மருமகளையும் தன்னோட பெண்ணையும் எல்லாருமே வந்து ஐய இது பிறந்ததுல இருந்து வீடு கஷ்டம்னு சொல்லி துன்புறுத்துற தாய்மார்களும் இருக்காங்க, மாமியார்களும் இருக்காங்க. ஸோ இது மைண்ட் செட் நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் தான் மாத்தணும்னு. ஆமாங்க, பெண்ணுக்கு பெண்ணே இங்க எதிரியா இருக்காங்க. எல்லா வீட்லயும் பாருங்க, மாமியாருக்கு மருமகனுக்கு பிரச்சனை இருக்கு, மாமனாருக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனை ஒன்று ரெண்டு ரேரா நடக்கலாம். அதுவும் கூட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுருக்கும். ஆனால் மருமகனுக்கும் மாமியாருக்கு வர பிரச்சனை அதிகமாக, மாமியாருக்கு மருமகளுக்கு வர பிரச்சனை அதிகமாக பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இங்கே பெண்ணுக்கு பெண்ணு தான் இங்கே எதிரியா இருக்காங்க, புரிதல் குறைபாடு இல்லை. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. வெளியில வந்து ஆண்கள் ஆளுமையாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நான் இங்கே வச்சது தான் இருந்துச்சு. நான் கடுகு டப்பாவில் என்ன போட்டிருந்தேனோ அதுதான் இருந்துச்சு. இப்போ கடுகு டப்பாவை மாற்றிட்டு அவள் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததை மாற்றி இருக்கிறான். அதில் ஆரம்பிக்குது. அப்போ எனக்கான ஸ்பேஸ் போகுது, எனக்கான மரியாதை போகுதுன்னு அந்தம்மா நினைக்கிறாங்க. இந்தம்மா வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது சரியாக வரல, நான் புதுசாக மாற்றுறேன், பழசையே இன்னும் எத்தனை நாளைக்கு கட்டி அழுகுறதுன்னு அவங்க மாற்றுறாங்க. இதில் வருது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது இந்த பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க தான் அனுசரித்து புரிஞ்சு. ஏன்னா புதுசாக வர்ற பொண்ணுங்க இந்த மாமியாரே கல்யாணம் பண்ண வந்த புதுசுல புது பொண்ணு தானே, அது ஒன்றும் தெரியாமல் மறந்துடுவாங்கல்ல. இப்போ மாமியாருங்கிற கௌரவம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே அப்பாட்டாக்குற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ வரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். புதுசாக வந்தவங்களும் சரி பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க, ஏன்னா பூமர் ஆண்டி தானே எல்லாருமே, பூமர் ஆண்டி பூமர் அங்கிள் தானே, இவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா,
பெரியவங்கள கொஞ்சம் அப்படி தான் பேசுவாங்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரி சரின்ட்டு போயிருமா அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியும், நீ சொல்லிக் கொடு, அப்படியே தேத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு வா, உன் பிள்ளையாக தான் நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லி 2 பேத்துக்கு சொல்லி தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ ஜோசியக்காரவங்களை இப்போ நாங்கள் என்ன ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வர்றவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி பேசி தீர்த்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது. பஞ்சாயத்துக்காரங்களாயிட்டீங்க போங்க, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லணும்னா ஜோசியரை மாற்றிட்டு போயிடுவாங்க. 2 பேரையும் பட்டும் படாமல் பதமாக சொல்லி அனுப்பிச்சிட்ற வேண்டியதுதான். ஸோ மிக்க மகிழ்ச்சி சார். அதாவது வந்து மக்களே ஜாதக ரீதியா சார் சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு காம்பினேஷன்ல இருந்தா உங்களுக்கு கட்டாயமா குழந்தை இருக்கு, ஆனா தாமதமா பிறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜாதகத்தை நீங்க வந்து ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட காமிச்சு அதுல அந்த தாமதம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்பட வேண்டாம், அதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. அண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லைன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி சார். நன்றிங்க.